சட்டப்பேரவையில் நேற்று கோபமாக இருந்த அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனுக்கு குளுமையான பதில் தருகிறேன்னு அமைச்சர் சேகர் பாபு கூறியது அவையில் கவனம் பெற்றது. கேள்வி நேரத்தின் போது கோவை வடக்கு தொகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்கப்படுமா என அம்மன் அர்ஜுனன் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த அமைச்சர் சேகர் பாபு எதிர்காலத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டதுடன் நேற்று கோபமாக இருந்த அம்மன் அர்ஜுனனுக்கு இன்று குளுமையான பதிலை தருகிறேன்னு தெரிவித்தார். தினமும் கொலை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதுதான் திமுக ஆட்சியின் சாதனையாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை அரசு தட்டி கழிப்பதாக தெரிவித்தார். டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியில் காண்பதுதான் சாதனையா இருக்குது. இந்த அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது, அதுதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது. தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஏதோ பேசி திசை திருப்புகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறார் சட்டமன்றத்தில். உங்களுடைய ஆட்சியில் அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையான்னு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவங்கள். உங்களுடைய ஆட்சியில் நேற்றைய தினம் சொல்லுகிறார் முதலமைச்சர், திருநெல்வேலி சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டி பேசுகின்ற பொழுது இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாது, காவல்துறை சரியான முறையில் செயல்படும், குற்றவாளி தகுந்த தண்டனை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொன்ன நேற்றைய தினமே 4 கொலை நடைபெற்றது. அப்படி என்றால் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.